ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெய்லி ஒரு சர்வீஸில் நம்ம பார்க்க போகிற சர்வீஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா EC2 அப்படின்ற சர்வீஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ EC2 அப்படின்றோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கிளவுட் எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட். இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட்டா எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுடா அப்படின்னு சொல்லிட்டு கிளவுட் வந்து லாஸ்ட்டாக வரும். ஸோ எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் அப்படியோட ரெண்டு சி வருது இல்லையா, அதனால EC2 அப்படின்றது. இந்த எலாஸ்டிக்ல ஈய, இந்த கம்ப்யூட்ல சி, இந்த கிளவுட்ல சி. ஸோ இந்த ரெண்டு சி EC2 அப்படின்றது இந்த சர்வீஸோட நேம். இந்த EC2 என்னது அப்படின்னு நம்ம டெஃபினிஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஈஸியாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? EC2னா என்னன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் இருக்கு. இந்த ஹார்ட்வேரை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹோஸ்ட். ஓகேங்களா? ஹோஸ்ட் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஹோஸ்ட் சர்வர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோஸ்ட் சர்வர் மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிற ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர். ஹைப்பர்வைசர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலைசேஷன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் எப்படி ஒரு ஹார்ட்வேரை மல்டிபிள் ஹார்ட்வேர் ஆக்கலாம் பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த ஹைப்பர்வைசர் மேலே நம்ம கிரியேட் பண்ணுறது தான் VM. ஓகேங்களா? இது வந்து விர்ச்சுவல் மிஷின். ஏன்னா இப்போ ஹார்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மிஷின், இது வந்து ஃபிசிக்கல் மிஷின், இது வந்து விர்ச்சுவல் மிஷின். இதுக்கு நடுவில் நம்ம யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர். இந்த VM இது வந்து நம்மளே செட்டப் பண்ணும்போது இந்த ஆர்டர் பண்ணுறோம். இப்போ இந்த VM அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதுதான் EC2. ஸோ க்ளவுடில் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு ஹோஸ்ட்டை வாங்கி அதை நீங்கள் ஹைப்பர்வைசர் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் விஎம்ஐ க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் எத்தனை விஎம் வேணுமோ நீங்கள் வந்து விஎம்ஐ மட்டும் சூஸ் பண்ணி வாங்கிட்டே இருப்பீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா EC2. இப்போ இதோட டெஃபினிஷனை போய் பார்க்கலாம். ஸோ அமேசான் எலாஸ்டிக் கிளவுட் கம்ப்யூட், ஓகேங்களா, ஃபார்ம்ஸ் எ சென்ட்ரல் பார்ட் ஆஃப் Amazons.com கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்ம். அதாவது அமேசானோட கிளவுட் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்முக்கே இந்த EC2 தான் ஒரு சென்ட்ரல் இருக்கு. ஏன்னா இதுதான் வந்து விஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் சர்வீஸ், அதாவது எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணாலும் பேஸில் உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர் வேணும். பட் கிளவுட்டில் நம்ம ஹார்ட்வேர் சொல்கிறது இங்கேருந்து தான் ஆரம்பிக்குமே. அதாவது விஎம் தான் ஹார்ட்வேர். இந்த லெவல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எந்த கிளவுடு வெண்டர் அது வந்து ஈவன் மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும் கூகுளாக இருந்தாலும் இது எல்லாமே வந்து கிளவுடு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் விஎம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி, யூசர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இங்கேருந்து ஆரம்பிக்கும். பை அலோவிங் யூசர்ஸ் டு ரெண்ட் அ விர்ச்சுவல் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் விச் டு ரன் தேர் ஓன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ நம்ம இந்த விஎம்ஐ எடுக்கணும் இல்லையா, இது வந்து பை ரெண்ட் பேசிஸில், அதாவது 1 ஹவருக்கு இவ்வளோன்ற மாதிரி பில்லிங். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம வந்து இதுக்கு பேர் தான் வந்து ஆன் டிமாண்ட் சொல்லுவோம். சில பேர் வாட் இஸ் கிளவுட்னா இட்ஸ் ஆன் டிமாண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்போ சர்வர் வேணுமோ அப்போ நீங்கள் இனிஷியேட் பண்ணி எப்போ வேண்டாமோ நீங்கள் அதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இது ஒரு ஆன் டிமாண்ட். ஸோ நம்ம இந்த சர்வீஸை இப்போ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஒரு விஎம் வேணும், ஓகேங்களா. இப்போ அமேசானில் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து 3 இதுவாக கொடுக்குறாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ். இதுக்கப்புறம் நான் விஎம் சொல்ல போகிறதில்ல, நான் வந்து EC2ன்னு சொல்ல போகிறதில்ல, இன்ஸ்டன்ஸ். ஏன்னா க்ளவுடில் வந்து இன்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னால் விஎம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட், ரிசர்வ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இன்ஸ்டன்ஸ் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம எந்த இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ண போகிறோன்னு இருக்கு. ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் ஒரு இன்ஸ்டன்ஸை எடுத்து அவர்லி பே பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஆனால் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் யூசேஜ் பொறுத்து, அதாவது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த யூசேஜ் பொறுத்து நீங்கள் வந்து பே பண்ணுவீங்க. இதுதான் வந்து ஆன் டிமாண்ட். ரெகுலராக நம்ம எடுக்கிற இன்ஸ்டன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸாக தான் இருக்கும் நார்மலாக. ஸ்பாட் இது ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம அப்ஃப்ரண்ட் ஃபீஸ், அதாவது 1 இயருக்கு இல்லை 3 இயருக்கு நம்ம முன்னாடியே நம்ம யூசேஜுக்கு பே பண்ணிடுவோம்.
இதனால நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்க. ஒரு Airbnb மாரி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. அது 24 ஹவர்ஸும் ரன் பண்ண போதுன்னா, எவ்வளோ யூசேஜ் ஆக போதோ, அந்த யூசேஜுக்கு நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% இல்ல ஒரு 20% டிஸ்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த டிஸ்கவுண்ட்ட நீங்க வந்து இந்த அப்ஃப்ரண்ட் பே பண்றனால டிஸ்கவுண்ட்ட குடுக்குறனால, ஒரு ரேட்ட கம்மி பண்ண முடியும். இது ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ். இது பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இல்ல பெரிய பெரிய என்விரான்மென்ட்ல கண்டிப்பா அவங்க அப்ளிகேஷன் வந்து ப்ரொடக்ஷன ரன் பண்றாங்கன்னா, டெஃபினட்டா வந்து அவங்களோட காஸ்ட் சேவிங்க்காக அவங்க ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் போவாங்க. ஸோ ஸ்பாட் இன்ஸ்டன்ஸும் கிட்ட கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் இருக்கும்போது, இத விட இது வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல நீங்க எடுத்துக்கலாம். அதாவது சம்டைம்ஸ் வந்து நெறைய இன்ஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிட்டிங் அதாவது இது கிட்டத்தட்ட ஒரு ஷேர் மார்க்கெட் மாரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ Amazon என்ன பண்ணியிருக்கான்னா, இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்க்கே சில இன்ஸ்டன்ஸஸ வந்து அவன் டேட்டா சென்டர்ல போட்டிருக்கான். இது எதுக்குன்னா, ஸ்கேலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதாவது உங்ககிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க வந்து அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஆட்டோ ஸ்கேலிங்ன்னு எனேபிள் பண்ணியிருக்கீங்கன்னா, அந்த அப்ளிகேஷன்ல நெறைய லோடு வரும்போது, ஹாரிசான்டலா 2, 3 சர்வர் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆட் ஆகும். எப்போ அப்ளிகேஷன் டவுன் ஆகுதோ, ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டவுன் ஆயிடும். ஸோ இந்த பாலிசி பேர் வந்து ஆட்டோ ஸ்கேலிங். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் எங்க இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, Amazon வச்சிருக்கிற இந்த இன்ஸ்டன்ஸஸ் சர்டன் இன்ஸ்டன்ஸஸ் வந்து அவன் வச்சிருப்பான். அந்த டேட்டா சென்டருக்கு இவ்ளோ இன்ஸ்டன்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்டன்ஸஸ் நெறைய இருக்கிற பட்சத்தில இந்த பிட்டிங் ஒரு ரேட்ல இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸ் கம்மியா இது என்னன்னா ஆன் டிமாண்ட விட கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்கறனால, நீங்க வந்து இந்த ஆட்டோ ஸ்கேலிங்க்கு இன்னொரு ஆன் டிமாண்ட் யூஸ் பண்ணாம ஸ்பாட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு நெறைய யூசேஜ் இருக்கு. அப்ளிகேஷன் யூசேஜ் இருக்குன்னா, பிட்டிங்ல நீங்க யூஸ் பண்ணும்போது, நீங்க இது ஷேர் பண்ணி யூஸ் பண்ணும்போது, அகைன் காஸ்ட் சேவிங்க்காக நம்ம வந்து இத யூஸ் பண்றோம். நம்ம வந்து அப்போ ஸ்பாட்ல வந்து அந்த சர்வர யூஸ் பண்ணுவோம். பட் ஒன்ஸ் அந்த சர்வர் ரேட் மேல போச்சுன்னா, நமக்கு அந்த சர்வர் கிடைக்காது. ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு பிட்டிங் ப்ராசஸ்ல கிடைக்கிற சர்வர். ஸோ இந்த 3 இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன சூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன் டிமாண்ட் தான். அதுக்கப்புறம் நம்ம போறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ளிகேஷனோட என்ஹான்ஸ்மென்ட் நெறைய சர்வர்ஸ் வேணும்ன்னும்போது ஸ்பாட்டோ, ரிசர்வ்டோ போம்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அந்த டிஸ்கவுண்ட் வந்து பிரைசிங்க்காக. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இன்ஸ்டன்ஸ்ன்றது நத்திங் பட் விஎம். விஎம் சொல்லலாம், இன்ஸ்டன்ஸும் சொல்லலாம். பட் கிளவுட்ல வந்து இன்ஸ்டன்ஸ்ன்னு அவங்களே இன்ஸ்டன்ஸ்ன்னு நேம் பண்ணனால, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, T2 ஓகேங்களா? M1, X1, X2 இந்த மாரி வந்து மல்டிபிள் C2 இந்த மாரி மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் இருக்கு. இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்கு. இப்போ நீங்க வந்து ஆன் டிமாண்டோ, ரிசர்வ்டோ, ஸ்பாட்டோ இப்போ ஆன் டிமாண்ட்னு சூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன இன்ஸ்டன்ஸ் டைப்ப நீங்க சூஸ் பண்ணணும். இப்போ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் எப்படி அவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, CPU, RAM பேஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப் இப்போ கன்சோல்ல பார்க்கலாம். உங்களுக்கு இவ்வளோ CPU வேணும், இவ்வளோ RAM வேணும்னா, நீங்க தனியா RAMமோ, தனியா CPUவோ நீங்க சூஸ் பண்ண முடியாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் T2 ஆ மைக்ரோ, மினி, லார்ஜ், எக்ஸ் லார்ஜ்ன்னு சூஸ் பண்ணும்போது, இப்போ எக்ஸ் லார்ஜ்னா உங்களுக்கு 4 ஜிபி RAM இருக்கும் அப்படின்ற மாரி இருக்கும். நான் அத உங்களுக்கு வந்து அதுல கன்சோல்ல காட்டுறேன். ஸோ இப்போ இந்த சீரிஸ் எதுக்குன்னா, இப்போ T சீரிஸ், M சீரிஸ், X சீரிஸ் இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மெமரி ஆப்டிமைஸ்ட். இது வந்து எம்ன்னு ஸ்டார்ட் ஆகும். மெமரி உங்க அப்ளிகேஷனுக்கு நெறைய மெமரி ரிக்வயர்ட் அப்படின்னா, மெமரி ஆப்டிமைஸ்டு ஆ இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம் நீங்க. அதாவது மெமரி அதிகமா உள்ள இன்ஸ்டன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஜெனரல் பர்ப்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா நீங்க வந்து T எடுத்துக்கலாம். பட் ஆனா உங்க அப்ளிகேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒண்ணு யூஸ் பண்ண போதுன்னா, அப்போ வந்து நீங்க இப்ப C வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்ட குறிக்குது. ஸோ இத நம்ம டீட்டெயிலா வந்து நான் கன்சோல்ல உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப்ப காட்டுறேன். நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்ப சூஸ் பண்ணதுக்கப்புறம், இதுக்கப்புறம் நீங்க வந்து அந்த இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்க வந்து குடுக்க போற நெக்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, AMI. ஏஎம்ஐனா இப்போ நீங்க இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணோன்னா RAM, CPU கிடைச்சிரும். ஏஎம்ஐனா அமேசான் மிஷின் இமேஜ். ஓகேங்களா? அமேசான் மிஷின் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் நத்திங் பட் உங்க ஓஎஸ் ஃபைல். நீங்க லைனக்ஸா, விண்டோஸான்றத வந்து நீங்க குடுக்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஆப்பரேட்டிங் சிஸ்டம் போட்டதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த இந்த லைனக்ஸா இருந்ததுன்னா, நீங்க வந்து SSH வழியா கனெக்ட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் நீங்க கனெக்ட் பண்ணி உங்க அப்ளிகேஷன வந்து டிப்ளாய் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க ஓஎஸ் போட்டதுக்கப்புறம்.
ஸோ கனெக்ட் பண்ணுறதுக்கு லினக்ஸா இருந்ததுன்னா நீங்க யூஸ் பண்றது வந்து எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுவீங்க. விண்டோஸா இருந்ததுன்னா நீங்க ஆர்டிபி யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? எஸ்எஸ்ஹெச் ஃபார் லினக்ஸ். இதுக்கு வந்து உங்களுக்கு எப்படி கனெக்ட் பண்ணுவோன்றத நம்ம பார்ப்போம். பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸா இருக்கு, இல்ல விண்டோஸா இருக்குன்னா, இதுக்கு வந்து ஒரு ஆக்சஸ் கீ இருக்கும். ஸோ எப்படி நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் மாரி ஒரு ஆக்சஸ் கீ டவுன்லோட் பண்ணுவோம். இதுக்கும் ஒரு ஆக்சஸ் கீ இருக்கும். இந்த ஆக்சஸ் கீய ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் திருப்பி கிரியேட் பண்ண முடியாது. இத ஒரு இடத்துல நம்ம சேவ் பண்ணி வச்சு, இந்த ஆக்சஸ் கீ இருக்கும்போது தான் நம்ம வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இத ஓவராலா ஒரு EC2 ஓட ஹை லெவல். நான் இப்போ உங்களுக்கு கன்சோலுக்கு கூட்டிட்டு போறேன். நீங்க கன்சோல்ல செக் பண்ணுங்க. இப்ப நம்ம வந்து இருக்கிறது வந்து அமேசான் மேனேஜ்மென்ட் கன்சோல்ல இருக்கோம். இப்போ வந்து இந்த இடத்துல சர்வீசஸ் போயிட்டு EC2 எந்த சர்வீஸ்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட் சர்வீஸ்ல வருது. ஸோ நம்ம கம்ப்யூட் கிளிக் பண்ணிட்டு, கம்ப்யூட்ல EC2 அப்படின்னு கிளிக் பண்ண உடனே EC2 ஓட டேஷ்போர்டுக்கு நம்ம போயிடுவோம். ஓகேங்களா? இப்போ நான் சொன்ன மாரி இங்க பார்த்தீங்கன்னா, ஸ்பாட் இன்ஸ்டன்ஸஸ் இருக்கு. ஸோ இன்ஸ்டன்ஸஸ்ன்றது பேசிக்கலா இப்ப எனக்கு ரன் ஆயிட்டு இருக்க இன்ஸ்டன்ஸஸ். இப்ப நான் என்கிட்ட ஒரு இன்ஸ்டன்ஸ் கூட இல்ல. அதனால இன்ஸ்டன்ஸஸ் வந்து எதுவுமே காட்டாது. பட் நீங்க EC2 டேஷ்போர்ட்ல பார்த்தாலே ரன்னிங் இன்ஸ்டன்ஸஸ் 0 அப்படின்றது காட்டுது. ஓகேங்களா? இப்ப டெடிகேட்டட் ஹோஸ்ட் அப்படின்னா, எனக்கு வந்து விஎம்மா இல்லாம எனக்கு ஒரு ஹார்ட்வேரா வேணும். எனக்கு ஒரு டெடிகேட்டட் சர்வரே வேணும். ஹாஸ்ட் வேணும்னா டெடிகேட்டட் ஹோஸ்ட் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. பட் அதுக்கான பிரைசிங் இருக்கும். அதுக்கான காஸ்ட் இருக்கும். ஸோ இந்த வால்யூம்ஸ்னா ஹார்ட் டிஸ்க்கு, எலாஸ்டிக் ஐபி இதெல்லாம் நம்ம வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா? இப்ப நீங்க நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ் அமேசான்ல எடுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் நீங்க சூஸ் பண்ணாம நீங்க எடுக்க முடியாது. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இ இ ஏ அ A1 2X லார்ஜ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு எவ்வளோ மெமரி பாருங்க. 16 ஜிபி மெமரி இருக்கு. ஸோ அதுக்கு ஸ்டோரேஜ் டைப் இதெல்லாம் இல்ல. ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு. நீங்க இங்க கிளிக் பண்ணிட்டு, நீங்க வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் டீட்டெயில்ஸ வந்து கீழ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கீழ செலக்ட் பண்ணி, இங்க பார்த்தீங்கன்னா 3 விண்டோ மாரி இருக்கு. நான் மறுபடியும் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் வரேன். இன்ஸ்டன்ஸஸ் போயிட்டு இன்ஸ்டன்ஸஸ் டைப்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ஸஸ் டைப்ஸ் லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க வந்து ஏகப்பட்ட இன்ஸ்டன்ஸ் டைப் அது காட்டும். ஸோ இப்போ நீங்க இத கிளிக் பண்றீங்க, ஒரு இன்ஸ்டன்ஸ கிளிக் பண்றீங்க அப்படின்னா, இப்போ C5D4X லார்ஜ் அப்படின்னு கிளிக் பண்றீங்கன்னா, அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து என்ன ஹைப்பர்வைசர் யூஸ் பண்ணுது. இது வந்து நைட்ரோ அப்படின்றது வந்து AWS ஓட ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப். என்ன சர்வர் யூஸ் பண்ணுது, பேர் மெட்டலா, இது நம்ம நெட்வொர்க் என்ன யூஸ் பண்ணுது, இது எல்லாமே நமக்கு வரும். ஸோ இந்த பார் ஏத்த மாரி இது வந்து மாறுது. ஸோ இன்ஸ்டன்ஸ் டைப், இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி, இன்ஸ்டன்ஸ் சைஸ்ன்னு இருக்கு. இப்போ இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா, A1, C1, C3, C4, C5 இந்த மாரி நெறைய ஃபேமிலி இருக்கு. ஸோ நான் ஒரு ஃபேமிலிய வந்து கிளிக் பண்றேன். ஸோ இப்போ இந்த G3 அப்படின்னா, இது வந்து கிராபிக்ஸ் ரிலேட்டட் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இங்க ஒரு செட்டிங்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த செட்டிங்ஸ கிளிக் பண்ணிட்டு, நீங்க இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி அப்படின்னு ஒரு விஷயத்த கிளிக் பண்ணிட்டு, என்ன மாரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும், வெளியில காட்டணுன்றத கிளிக் பண்ணிட்டு, கன்ஃபார்ம் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி காட்டுது. பிளஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆ என்ன என்ன மாரி அது வந்து இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலி, இன்ஸ்டன்ஸ் சைஸ், இன்ஸ்டன்ஸ் ஜோனு, பேர் மெட்டல் இருக்கா இல்லையா? ஸோ நீங்க உங்களுக்கு என்ன மாரி அவைலபிலிட்டி ஜோன்ஸு, ஃப்ரீ டயரு இந்த மாரி நீங்க செலக்ட் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணும்போது, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அதுக்கான இது வந்துரும். அதுக்கான இது வந்துரும். ஸோ பேசிக்கலி வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் பேஸ் பண்ண இப்போ நான் என்ன பண்றேன் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆ இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி காட்டப் போறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வந்து இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ கிரியேட் பண்ணி காட்டப் போறேன். அது மூலியமா நம்ம ஒவ்வொரு காம்போனன்ட்டையும் நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம், EC2 டேஷ்போர்ட்ல போயிட்டு நீங்க வந்து இன்ஸ்டன்ஸ வந்து லான்ச் பண்ணலாம்.
இல்லைனா இன்ஸ்டன்சஸ் உள்ளே போயிட்டு மேலே லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட எங்கே இன்ஸ்டன்ஸே இல்லைனாலும் அது பை டிஃபால்ட்டாக லான்ச் இன்ஸ்டன்ஸ் பட்டனை காட்டுது. ஸோ இப்போ லான்ச் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் சொன்னேன் இல்லைங்களா ஏஎம்ஐ. இந்த ஏஎம்ஐ வந்து அது சூஸ் பண்ண சொல்லும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீ டயர் ஏஎம்ஐ சூஸ் பண்ணுறேன். இப்போ அது நிறைய ஃப்ரீ டயர், அதாவது வந்து அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட் லினக்ஸ், சுசி லினக்ஸு, இல்லை உங்களுக்கு விண்டோஸ் வேணா விண்டோஸு, இந்த மாதிரி என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணாலும் நீங்கள் வந்து ஏஎம்ஐல சூஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக ரன் ஆகிட்டு இருக்கிறத ஏஎம்ஐயாவும் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். மை ஏஎம்ஐஸ் அப்படின்றத நீங்கள் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசானோட ஒரு ஃப்ரீ டயர் ஏஎம்ஐ சூஸ் பண்ணுறேன். 64 பிட்டு x86 மாடல். நீங்கள் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒன்று சர்ச் பண்ணணுன்னாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோஸு 2019 அந்த மாதிரி 2018. ஸோ மோஸ்ட்லி டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே வந்து சர்வர் ரிலேட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டெஸ்க்டாப் ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு EC2 கிடையாது. அது ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சர்வீஸ் இருக்குது டெஸ்க்டாப் VDI கிரியேட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அமேசான் AWSோட லினக்ஸ் இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ ஓஎஸை நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்பை செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வந்து நான் T2 மைக்ரோ ஃப்ரீ டயர், பட் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா T2 நேனோ. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஃபேமிலின்னு கிரியேட் பண்ணிங்கன்னா இப்போ கம்ப்யூட் ஆப்டமைஸ்டுன்னு காட்டும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆப்டமைஸ்டு, அதாவது ஸ்டோரேஜ் ரிலேட்டடாக ரொம்ப அதிகமான ஸ்டோரேஜ் தேவை. ஸோ 3x2 GB SSD அந்த மாதிரி ரொம்ப அதிகமான ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆப்டமைஸ்டு அதெல்லாமே பார்த்தீங்கன்னா D22. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் நெட்வொர்க் ஆப்டமைஸ்டு வேணும்னா நெட்வொர்க் ஆப்டமைஸ்டு சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மெமரி ஆப்டமைஸ்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரி, எந்த மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் தேவைப்படுது, மெமரி தேவைப்படுதா, கம்ப்யூட் தேவைப்படுதா, ஸ்டோரேஜ் தேவைப்படுதா, அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ப்ரீவியஸ் போயிட்டு மறுபடியும் வரேன். ஏன்னா நான் யூஸ் பண்ண போகிற ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பர்பஸு. அது வந்து மெமரி. ஸோ நான் ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஃப்ரீ டயர் சூஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு தான் இது வந்து பார்த்தீங்கன்னா VPC நெட்வொர்க்கிங். இந்த போகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உங்களுக்கு ஒரு ஐபி வேணும் இல்லையா. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணனா டிஃபால்ட் VPC வந்து க்ரியேட் ஆகிடும். அதாவது விர்ச்சுவல் ப்ரைவேட் க்ளவுட். ஓகே, இல்லை ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணது இங்கே லிஸ்ட் ஆகும். பை டிஃபால்ட்டாக எதுவுமே இல்லைனாலும், அதாவது நீங்கள் எதுவுமே க்ரியேட் பண்ணாலும் ஒரு டிஃபால்ட் எடுத்துக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ரீஜன்னா இப்போ நான் இருக்கிற கண்ட்ரி, அதாவது நான் ஓரியானில் இருக்கிறேன். இந்த ரீஜன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சர்வர் வந்து ஒரு டேட்டா சென்டர்லையும் இன்னொரு சர்வர் இன்னொரு டேட்டா சென்டர்லையும் ஹை அவைலபிலிட்டி இல்லை HA இந்த ப்ராசஸ்க்காக வந்து நம்ம வந்து ஒரே அப்ளிகேஷனை 2 இடத்துல ரன் பண்ணுவோம். ஸோ ஒரு இடம் டவுன் ஆச்சுன்னா இன்னொரு இடம் அப்பில் இருக்கும். இதுதான் வந்து கிளஸ்டர்னு சொல்லுவோம், இல்லை ஹை அவைலபிலிட்டின்னு சொல்லுவோம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு டிசாஸ்டர் ரிகவரின்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் 2 டேட்டா, அது டேட்டா சென்டர் 2A 2B 2C US வெஸ்ட்ன்றது நம்மளோட ரீஜன். இங்கே பார்த்தீங்கன்னா US வெஸ்ட் 2ன்னு இருக்கு இல்லையா நான் இருக்கிறது. அந்த US வெஸ்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 2A 2B 3 டேட்டா சென்டர், அது 3 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் ரேஞ்சில் இருக்குது, அதாவது சப்நெட். ஸோ இப்போதைக்கு எனக்கு அவைலபிலிட்டி ஜோன் வேணாம். ஸோ இது வந்து நீங்கள் ஆட்டோ அசைன் பப்ளிக் ஐபி கொடுக்கும்போது உங்களோட சிஸ்டம் வந்து பப்ளிக் டொமைன், அதாவது ஐபி வந்து பப்ளிக்காக இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பை டிஃபால்ட்டாக அது எனேபிளில் தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் டிசேபிள் பண்ணணும், இது ப்ரைவேட்டாக யூஸ் பண்ணணும், அப்புறம் நீங்கள் வெளில கனெக்ட் பண்ணணும்னா VPN அந்த மாதிரி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து அது எனேபிள், இல்லை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணுறதுனால உங்களோட விஎம்ஐ வந்து நீங்கள் வெளியில் பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து கனெக்ட் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஹோஸ்ட் பண்ணுற அப்ளிகேஷனையும் பப்ளிக் நெட்வொர்க்லேருந்து கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இந்த இது வந்து பிளேஸ்மெண்ட் குரூப் அப்படின்னா நீங்கள் ஒரு பர்டிகுலர் விஎம்ஸை ஒரு பர்டிகுலர் குரூப்பில் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பர்டிகுலர் சப்நெட் குரூப்பில் இந்த பிளேஸ்மெண்ட் குரூப்பில் போடுற எல்லா விஎம்ஸும் நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதாவது அதுக்குள்ளே நடக்கிற இன்ட்ராக்ஷன், இப்போ ஒரே அப்ளிகேஷனுக்கு நிறைய சர்வர்ஸ் இருக்குது, நிறைய பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணுறோம். அதெல்லாம் ஒரே பிளேஸ்மெண்ட் குரூப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ரிட்டன்டன்சி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது ரொம்ப நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு குரூப்பில் பிளேஸ்மெண்ட் குரூப்பில் போகிறனால இதுலேயே சொல்கிறாங்க கிரேட்டர் ரிட்டன்டன்சி அண்ட் ஹையர் நெட்வொர்க்கிங் த்ரூபுட் கிடைக்கும். ஓகேங்களா.
அதுக்கப்புறம் வந்து கெப்பாசிட்டி ரிசர்வேஷன் வந்து நீங்க பண்ண போறீங்களா? அதாவது ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் ஆக்க போறீங்களா? இதெல்லாம் வந்து நான் டிஃபால்ட்டா விட்டுறேன். ஐஏஎம் அப்படின்றது வந்து இந்த இதுக்கு வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அ அந்த குரூப்ப வந்து இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஐஏஎம்ல பார்க்கலாம். ஸோ அந்த ஆக்சஸ் மட்டும் தான் இந்த விஎம்க்கு வந்து இருக்கும். இந்த இன்ஸ்டன்ஸ்க்கு இருக்கும். ஸோ ஷட் டவுன் பிஹேவியர் அப்படின்னா, இப்போ ஒரு சர்வர நம்ம ஷட் டவுன் பண்ணும்போது ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா, திருப்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் சப்போஸ் நீங்க யூஸ் பண்ற ஒரு விஎம் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து டெவலப்மென்ட் பர்ப்பஸ் அதாவது சும்மா ஒரு டெஸ்டிங்காக நீங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்க ஷட் டவுன் பண்ணும்போது டெர்மினேட் ஆச்சுன்னா, உங்களுக்கு பில்லிங் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து விஎம் ஸ்டாப் பண்ணிட்டா கூட உங்களுக்கு பில்லிங் இருக்காது. பட் அதுக்கு ரிலேட்டடா இருக்க ஸ்டோரேஜுக்கு அந்த மாதிரி சில காஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இல்ல அந்த அந்த நம்மளுக்கு வந்து எந்த காஸ்ட்டுமே வேணாம். இந்த மெஷின் சும்மா டெஸ்டிங்காக தான் யூஸ் பண்றோம்னா, நீங்க ஷட் டவுன் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா டெர்மினேட்ன்றது ஆயிடும். பட் பை டிஃபால்ட்டா ஸ்டாப். ஸோ இங்க சில செட்டிங்ஸ் இருக்கு. ஸ்டாப் ஹைப்பர்நெட் பிஹேவியர் அப்படின்னா, இப்போ எப்பலாம் ஸ்டாப் ஆகுதோ சர்வர் ஹைபர்னேஷன்னா இப்போ நம்மளோட டெஸ்க்டாப்ல வந்து ஸ்லீப் மோடுன்னு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெஸ்க்டாப்ல வந்து ஸ்லீப் மோட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த ஸ்லீப் மோடு அல்ல ஹைப்பர்நெட் மோட்னா என்ன மாரி நம்ம ஸ்டேட்ல நம்ம க்ளோஸ் பண்றோமோ, அதே ஸ்டேட்ல வந்து ஓப்பன் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இப்போ நான் வந்து இப்போ இந்த விண்டோல இருந்து என் மிஷின வந்து நான் ஸ்லீப் போடுறேன்னா, திருப்பி நான் ஓப்பன் பண்ணும்போது இந்த கன்சோலே வரும். ஸோ அந்த மாரி வேணுமா? இல்ல அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் ஆக்சிடென்டல் டெர்மினேஷன்னா, இந்த இன்ஸ்டன்ஸ டெர்மினேட் பண்ண முடியாது. இப்ப யாருன்னா டெர்மினேட் பண்றாங்க அப்படின்னா, டெர்மினேட் ஆகாது. ஸ்டாப் வேணா பண்ணலாம். இது எதுக்குன்னா, ப்ரொடக்ஷன்ல ஒரு அப்ளிகேஷன் நீங்க போட்டிருக்கீங்க. ஆக்சிடென்டலா ஒருத்தன் வந்து டெர்மினேட் பண்ண போறான். தெரியாம டெர்மினேட் பண்ணிடுறான். இல்ல பேர் மாத்தி டெர்மினேட் பண்ணிடுறான். நெறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நேமிங்ல வந்து கன்ஃப்யூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவன் டீகமிஷன் பண்ணிட்டு இருக்கும்போது, அத ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும்போது, இத ரிமூவ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக, நம்ம நம்ம புரொடெக்ட் பண்ணிட்டோம்னா பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த சர்வருக்கு மானிட்டரிங் எனேபிள் பண்றது தான் கிளவுட் வாட்ச் மானிட்டரிங். இது வந்து மானிட்டரிங் இப்ப நம்ம கான்ஃபிகர் பண்ண போறதில்ல. இந்த இடத்துல தான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு டெடிகேட்டட் இன்ஸ்டன்ஸ் வேணுமா? இல்ல ஷேர்டு வேணுமா? பை டிஃபால்ட்டா கிளவுட பொறுத்தவரைக்கும் ஷேர்டு ஹார்ட்வேர் இன்ஸ்டன்ஸ் தான். டெடிகேட்டட் ஹார்ட்வேர் இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா, ஒரு டெடிகேட்டட் சர்வர்ல உங்க விஎம் கிரியேட் ஆகும். நீங்க டெடிகேட்டட் ஹோஸ்ட் போட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹோஸ்ட் கிடைக்கும். அது 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 ஃபுல்லாவே அந்த டெடிகேட்டட் ஹோஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மட்டும் தான் இருக்கும். அந்த ஹார்ட்வேர் லெவல்லயே. ஸோ நம்ம இப்ப ஷேர்டு யூஸ் பண்றோம். அதே மாரி எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு வேணுமா? அதாவது காஸ்ட் எஃபிஷியன்ட்டா நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்படின்னா, எப்படி சொல்றது? நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க காஸ்ட் எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எலாஸ்டிக் இன்டர்ஃபேஸ் இன்னொரு இன்டர்ஃபேஸ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க வந்து அ நெறைய ப்ராசஸிங் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். பட் இதெல்லாம் டிஃபால்ட் செட்டிங்ஸு. இங்க நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸஸ் அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் நீங்க லான்ச் பண்ண போறீங்களா? இல்ல 5 இன்ஸ்டன்ஸ், 6 இன்ஸ்டன்ஸ் நீங்க குடுக்கலாம். இதே செட்டிங்ஸ்ல 5 இன்ஸ்டன்ஸ் வரும். நீங்க இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்னு குடுத்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த 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 ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து பாருங்க. லோயர் யுவர் இன்ஸ்டன்ஸ் அப் டு 90% காஸ்ட் வந்து ஸ்பாட்ல சேவ் பண்ணலாம். பட் இப்ப நீங்க ரிக்வெஸ்ட் ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க இந்த இடத்துல வந்து எவ்வளோ காசுன்றத நீங்க உங்களுக்கு எவ்வளோ காசுன்றத நீங்க குடுக்கணும். இப்ப கரண்ட்டா இருக்கிறது போயிட்டு இருக்கு. இப்ப நீங்க இதோட ஹையா குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். பட் இந்த ரேட் சேஞ்ச் ஆகும்போது உங்களுக்கு வந்து அது இது இருக்காது. ஸோ அதிலேயே பெர்சிஸ்டன்ஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்லாம் இருக்கு. நம்ம இப்போதைக்கு ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் அவ்வளவா பார்க்கல. உங்களுக்கு புரியணுன்றது. அதே மாரி இத வந்து ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்ல வந்து இந்த அப்ளிகேஷன போட்டோம் அப்படின்னா, நான் சொன்ன மாரி உங்க நெறைய ரிக்வெஸ்ட் வரும்போது, இந்த ஹாரிசான்டல் ஸ்கேலிங் நடக்கும். இன்னொரு சர்வர் வந்து ஆட் ஆகும். ஸோ சப்போஸ் நம்ம ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ் இந்த ஆட்டோ ஸ்கேலிங்காக யூஸ் பண்றோம்னா அப்படி பண்ணிக்கலாம். பட் ஆட்டோ ஸ்கேலிங் நம்ம தனியா இந்த டாபிக்கு வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ரிவ்யூ அண்ட் லான்ச் அப்படின்றத நான் குடுக்கலாம். இல்ல நான் ஸ்டோரேஜ் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஏஎம்ஐ மிஷின் இமேஜ் ஆட் பண்ணோம். அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஆட் பண்ணோம். இப்போ ஃபைனலா நம்ம ஸ்டோரேஜ் ஆட் பண்ணோம். நீங்க இங்க ஆட் வால்யூம்னு குடுக்கும்போது எத்தனை வால்யூம் வேணா கிரியேட் பண்ணலாம். அந்த சர்வீஸ் பேர் வந்து இபிஎஸ். பை டிஃபால்ட்டா வந்து இருக்கிற வால்யூம் வந்து ரூட் வால்யூம். இப்போ இந்த ரூட் வால்யூம்ல இருக்கிற டேட்டா வந்து டெலீட் ஆயிடும். அதாவது ஓஎஸ் வேணா நீங்க போட்டுக்கலாம். பட் நீங்க வந்து அத தவிர நீங்க வைக்கிற டேட்டா வந்து இபிஎஸ் எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்ல வச்சா மட்டும் தான், நீங்க இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து டெலீட் பண்ணிட்டாலும், இன்னொரு இன்ஸ்டன்ஸ்ல இந்த ஹார்ட் டிஸ்க்க கனெக்ட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு நம்ம வந்து கிரிட்டிக்கலா எதுவும் இல்ல. நீங்க எவ்வளோ ஜிபின்னு சூஸ் பண்ணிக்கலாம் இதுல.
இந்த ஸ்டோரேஜ் நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். இதில் 3 மெத்தட் இருக்குது. அதாவது பேஸ்ட் ஆன் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. மேக்னெட்டிக்னா பழைய மெத்தடு, ஓல்டு ஸ்டாண்டர்ட் வே பேக்கப்லாம் நம்ம யூஸ் பண்ணுற டிவைஸு. இல்லை நிறைய ஐஓ ரிலேட்டடாக இருக்குன்னா ப்ரொவிஷன்ட் ஐஓ வச்சா நீங்கள் ஐஓ நீங்களே டிஃபைன் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஐஓவில் வந்து உங்களோட டேட்டா வந்து அந்த ஹார்ட் டிஸ்கில் எழுதணும் அப்படின்றது. இப்போ டேட்டா பேஸ் ரிலேட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐஓ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் நீங்கள் ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டி ஜிபிஎஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 3 ஐஆப்ஸ்லேருந்து 100 ஐஆப்ஸ் பர் மினிமமாக வந்து போயிட்டுருக்கும். பட் இந்த இப்போதைக்கு நம்ம ஜென்ரல் பர்பஸ் எஸ்எஸ்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஐஆப்ஸ் தேவைப்படுது, ரொம்ப ரீட் ரைட் நடக்கு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஐஆப்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்வர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நேம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ப்ரொடக்ஷன் அப்படி இல்லை நீங்கள் நேம் வந்து ஆப் அப்படின்னு போட்டுட்டு என்விரான்மெண்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து எத்தனை டேக்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த டேக்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மற்ற விஎம்மோட இந்த விஎம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஃபைனலாக பண்ண போகிறது வந்து ஃபயர்வால் தான் செக்யூரிட்டி குரூப்ஸ். இப்போ இந்த செக்யூரிட்டி குரூப்ஸ் என்னன்னா ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து இப்போ புதுசாக நான் கொடுக்கறனால நான் க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து இப்போ லினக்ஸ் ஏஎம்ஐ வந்து லினக்ஸ் சூஸ் பண்ணியிருக்கறனால ஆட்டோமேட்டிக்காக எனக்கு போர்ட் நம்பர் 22 மட்டும் அலோவ் பண்ணியிருக்கு. எனி ஐபி ரேஞ்ச் இல்லாட்டி நான் வந்து எனிவேர் ஆர் எனி ஐபி அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக என்னால் வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியும். இப்போதைக்கு ஃப்ரம் எனி ஐபி நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுன்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து ஆட் ரூல் கொடுத்தா உங்களுக்கு எல்லா போர்ட்டுக்குமே இங்கே ஆக்சஸ் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஹெச்டிடிபி எனேபிள் பண்ணுறோன்னா ஹெச்டிடிபி எனேபிள் பண்ணால் 80. ஓகேங்களா? ஸோ நான் இங்கே இதை போட்டுக்கிறேன். இப்போ ஆட் ரூலில் வந்து நான் நெக்ஸ்ட்டு ஆல் கஸ்டம் டிசிபி ரூல்னு கொடுத்து நீங்கள் என்ன போர்ட் நம்பர் வேணாலும் உங்களோட அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ஆட் பண்ணி அலோவ் பண்ணிக்கலாம். இங்கே ஆட் பண்ணியிருந்தால் அலோவ், இங்கே இல்லைன்னா அது டிஸ்அலோவ், அதாவது அது பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபைனலாக வந்து ரிவ்யூ பண்ணி ஸோ இங்கே ரூல் என்ன வார்னிங் கொடுத்தா நீங்கள் எல்லா ஐபியும் அலோவ் பண்ணுறீங்க இன்ஸ்டன்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இன்டர்நெட்டில் யார் வேணால் ஆக்சஸ் பண்ணலான்றது தான் அதோட ரூல்ஸ். பட் ஆனால் அது கீ தேவை, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்ப்போம். இப்போ நான் ரிவ்யூ பண்ணுறேன். ரிவ்யூவில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்ணியிருக்கேன், என்ன செக்யூரிட்டி குரூப் கொடுத்துருக்கேன், எஸ்எஸ்ஹெச் 2 வாட்டி ஆட் ஆயிருக்கு. அது ஒன்று IPv6 ஒன்று IPv4க்கு. அப்புறம் இன்ஸ்டன்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுத்த எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கோம், டேக்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? எதாவது சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ண ப்ரீவியஸ் ஸ்டெப் போயிட்டு சேஞ்ச் பண்ணலாம். இப்போ நான் லான்ச் கொடுக்க போகிறேன். லான்ச் கொடுக்கும்போது இங்கே வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கீபேர் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணலாம். நான் கிரியேட் நியூ கீபேர்னு கொடுத்துட்டு மை AWS கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோன்னே இந்த கீயை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு பெம் கீ, அதாவது பப்ளிக் கீ கிடைக்கும். நீங்கள் அதை ப்ரைவேட் கீயாக கன்வெர்ட் பண்ணி ஸோ யூ ஹேவ் டு ப்ரைவேட் கீ வந்து கிடைக்குது பெம் கீ. இதை நம்ம வந்து பப்ளிக் கீ யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டன்ஸ் லான்ச். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து EC2ஓட டேஷ்போர்டு போகிறேன். ஸோ EC2ஓட டேஷ்போர்டு போனோன்னா இப்போ ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் கிரியேட் ஆகிடுச்சு, ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குது. பட் இன்ஸ்டன்சஸ் வந்து நம்ம ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் 0. இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட் வந்து பெண்டிங் ஸ்டேட், அதாவது நம்ம இனிஷியலைஸ் ஆகின்னு இருக்கு நம்மளோட சர்வரு. ஸோ அதனால் வந்து ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேங்களா? இங்கே நம்ம அவைலபிலிட்டி ஜோன் காட்டும் 2C. இப்போ இன்னொரு சர்வர் நீங்கள் வந்து சப்போஸ் டிஃபால்ட்டாக கொடுத்து நீங்கள் லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கிற டேட்டா சென்டர் 2C. இன்னொரு வாட்டி இதே அப்ளிகேஷனுக்கு இன்னொரு சர்வர் வந்து நீங்கள் 2B இல்லை 2A யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இனிஷியலைஸ் ஆகிட்டே இருக்கட்டும். நம்ம இந்த கீ இருக்குது இது பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃபோல்டருக்கு போயிட்டு அந்த கீயை நான் காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கீயை டெஸ்க்டாப்பில் ஒரு ஃபோல்டரில் போடுறேன். ஸோ கீஸில் நான் வந்து ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டரில் போட்டுட்டோம். ஏன் ஒரு ஃபோல்டரில் போட்டோம்னா நீங்கள் புட்டிஜன் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேரை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு நான் லிங்க்கில் வேணால் தரேன். இந்த புட்டிஜன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ண இந்த இடத்துல இந்த கீயை போயிட்டு லோட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் நெக்ஸ்ட் என்ன ஸ்டேட் இப்போ வந்து ரன்னிங் ஸ்டேட் பெண்டிங்லேருந்து ரன்னிங் ஸ்டேட் வந்துச்சு. VM வந்து நமக்கு இப்போ ரன் ஆகிட்டுருக்கு.
இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கீய வந்து நம்ம வந்து ஆ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கீயோட பிரைவேட் கீயோட பப்ளிக் கீ நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், கீஸ்ல போட்டிருக்கேன் டெஸ்க்டாப்ல. ஸோ இது பிபிகே அப்படின்னா ஆல் ஃபைல்ஸ், ஏன்னா நம்ம வச்சது பெம் கீ. இந்த பெம் கீ இங்கே லோட் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்க வந்து சேவ் பப்ளிக் கீ, சாரி சேவ், உங்களுக்கு ஒரு பிபிகே ஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபார்மேட் வருது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதே நேம் பெம் கீ நேம்லேயே பிபிகே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்போ நம்ம கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ சரி, அந்த பெம் கீ இருக்கிற வரைக்கும் எத்தனை பிபிகே வேணால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது யாருக்காவது ஷேர் பண்ணால் பெம் கீயை தான் ஷேர் பண்ணணும், பிபிகேவை ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து எப்படி இந்த சர்வரை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்வருக்கு கீழே இந்த சர்வர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். இதோட என்ன இன்ஸ்டன்ஸ் வந்து ரன்னிங் ஆகிட்டு இருக்கு, என்ன டைப்பு, இதுதான் வந்து பப்ளிக் டிஎன்எஸ் நேம், இந்த சர்வரோட பப்ளிக் நேம், இந்த சர்வரோட பப்ளிக் ஐபி. ஓகேங்களா? இப்போ இதில் செக்யூரிட்டி குரூப் எல்லாமே மேப் ஆயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எப்படி கனெக்ட் பண்ணுறது, நீங்கள் ஆக்ஷன்ஸ் போயிட்டு கனெக்ட் பண்ண சொல்லி கனெக்ட் கொடுத்தா இவங்க வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்ற ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து பெம் கீயை வந்து நீங்கள் எப்படி வந்து மாற்றணும், அப்படி லினக்ஸ் மூலிமா நீங்கள் எப்படி வந்து பெம் வச்சு நீங்கள் லாகின் பண்ணலான்றது. பட் நான் என்கிட்ட லினக்ஸ் இல்லை, என்கிட்ட விண்டோஸ் மிஷின் தான் இருக்குது. அதனால் நான் வந்து புட்டிஜன் யூஸ் பண்ணி இது பண்ணிவிட்டேன். இல்லாட்டி நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெம் கீயை வச்சே நீங்கள் லாகின் பண்ணலாம் எஸ்எஸ்ஹெச் வழியாக. இது வந்து ஸ்டாண்ட் அலோன் எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட். இல்லை செஷன் மேனேஜர் யூஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணலாம். இதுக்கு ஒரு பாஸ்டன் ஹோஸ்ட் வேணும். பாஸ்டன் ஹோஸ்ட்னா ஒரு சர்வர் வேணும். அந்த சர்வரில் போயிட்டு அமேசான் கீ மேனேஜர் சர்வீஸ் சொல்லிட்டு செஷன், இது வந்து ஒரு செக்யூரிட்டிக்காக பண்ணுறது. இல்லை நீங்கள் டைரெக்டாக ப்ரௌசர்லேயே நீங்கள் வந்து லாகின் பண்ணலாம். ஈஸி டு யூசர் அப்படின்னு சொல்லிட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்கன்னா ஜாவா பேஸ்டு ஒரு ப்ரௌசர்லேயே உங்களுக்கு லினக்ஸ் வந்து வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னோட லினக்ஸை நான் கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து யூநேம் -a அப்படின்னு கொடுக்குறேன்னா எனக்கு இப்போ இது என்ன மிஷினு என்ன இதுன்னு காட்டுது. இப்போ இது நான் பண்ணுறதுக்கு எனக்கு கன்சோலில் எனக்கு ஆக்சஸ் இருந்தால் தான், ஈஸி டு டேஷ்போர்டு வழியாக போய் நான் கனெக்ட் கொடுத்தா தான் இது பண்ண முடியும். ஏதோ நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெரி கம்ஃபர்டபுளாக எல்லாருக்கும் வந்து ஆக்சஸ் கொடுக்க முடியுமான்றது வந்து கஷ்டம். பட் இது ஒரு மெத்தட். இப்போ நான் இது இல்லை, நான் வந்து லாக் அவுட் பண்ணிட்டேன். நான் வந்து புட்டி மூலிமா கனெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் மெத்தட். ஏன்னா எஸ்எஸ்ஹெச் வழியாக நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இதோட பப்ளிக் நேம் ஆர் பப்ளிக் ஐபி எடுத்துக்கலாம். நான் நேமே எடுத்துக்கிறேன். நேம் எடுத்து நீங்கள் போர்ட் நம்பர் 22ல் புட்டி வழியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, ஓப்பன் கொடுக்குறீங்க. இது ஒரு மெசேஜ் வரும், மெசேஜ் எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து சாரி, நான் ஒரு இதை மறந்துட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸி டு யூசர் அப்படின்னு கொடுக்கணும். ஆனால் கனெக்ட் ஆகாது. இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் புட்டி போயிட்டு இந்த இடத்துல எஸ்எஸ்ஹெச் அப்படின்ற ஒரு இடத்துல அப்படின்ற ஆத்தென்டிகேஷன்ன்ற இடத்துல போயிட்டு ப்ரௌஸ் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்த பிபிகே ஃபைலை வந்து இதில் போடணும். ஸோ பிபிகே ஃபைலை நீங்கள் இதில் ஓப்பன் பண்ணி போட்டதுக்கப்புறம் இந்த லொக்கேஷனில் இப்போ இந்த செஷன் போயிட்டு இந்த ஐபிஐ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஓப்பன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி டு, இது வந்து டிஃபால்ட் யூசரு லினக்ஸ்க்கு, அந்த மாதிரி உபுண்டோ அப்படின்னு டிஃபால்ட் யூசர் இருக்கும். இப்போ எஸ்எஸ்ஹெச், ஸோ நமக்கு வந்து லினக்ஸ் ஏஎம்ஐ வந்துருச்சு. இப்போ யூநேம் -a, வெரி சிம்பிள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் வந்து ரியல் டைமில் கனெக்ட் பண்ணுவாங்க பிபிகே வச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸை லான்ச் பண்ணும்போது இப்போ இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் எக்ஸிட் பண்ணுறேன். இப்போது உங்களோட இன்ஸ்டன்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு. பட் என்னோட இன்ஸ்டன்ஸை வந்து இப்போ சப்போஸ் எதாவது ஆட் பண்ணோன்னா நீங்கள் இங்கே போயிட்டு செக்யூரிட்டி குரூப்ஸில் வந்து செக்யூரிட்டி குரூப்புக்குள்ளே போகலாம். இல்லை வியூ இன்பவுண்ட், வியூ அவுட்பவுண்ட். ஸோ பை டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா அவுட்பவுண்ட் ரூலுன்றது வந்து இந்த சர்வர்லேருந்து வெளில போகிறது. அதனால் அது பை டிஃபால்ட்டாக அலோவில் இருக்கும். பட் இன்பவுண்டுன்ற போது இந்த சர்வரை யாருன்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றது டிராஃபிக்.
ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து வெறும் நம்ம SSH மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நீங்க எடிட் பண்ணி செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணணும்னா, நீங்க செக்யூரிட்டி குரூப்ல போயிட்டு, நீங்க வந்து போர்ட்ட வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ் போயிட்டு, நீங்க ஆட் பண்ணிக்கலாம் திருப்பி கூட. ஸோ நம்ம என்னெல்லாம் வந்து கிரியேட் பண்ணும்போது பண்ணோமோ, அது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்னா, திருப்பியும் நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா சேஞ்ச் பண்ணலாம். எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம EC2க்கே பின்னாடி போவோம். போயிட்டு, இப்போ நீங்க வால்யூம்ஸ் அப்படின்றது நம்ம வால்யூம்ஸ் போனோம்னா, ஒரு வால்யூம் அங்க ரன் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வால்யூம் வந்து இந்த இது யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இந்த வால்யூம டெலீட் பண்ண போறேன் அப்படின்னா, டெலீட்ன்ற ஆப்ஷனே உங்களுக்கு வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க டிட்டாச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வேணா டெலீட் பண்ணலாம். ஏன்னா ஒரு EC2 யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஒரு இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க வால்யூம். ஸோ நான் இப்போ இந்த EC2வ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டேட் வந்து ஸ்டாப் பண்றேன். ஸோ ஸ்டாப் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டெலீட் ஆகாது, டெர்மினேட் ஆகாது. ஸோ ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டாப்பிங் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ நீங்க EC2 நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்க இல்லைங்களா? நான் ஏன் லினக்ஸ் விண்டோஸ்ல வந்து கனெக்ஷன் ரொம்ப ஈஸி. அங்க நீங்க மேல இங்க கனெக்ட்ன்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க பார்த்தாலே விண்டோஸ்ல வந்து எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது தெரியும். பட் லைனக்ஸ்ல தான் இந்த கீ ஃபேக்டர் இருக்கறனால நான் லைனக்ஸ் மிஷன் பண்ணேன். நீங்க விண்டோஸ் ட்ரை பண்ணுங்க. உங்களால முடியல அப்படின்னா, உங்களால ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ இந்த EC2 வந்து ஸ்டாப்டு ஆயிடுச்சு. ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் டெலீட் பண்ணும்போது, இன்ஸ்டன்ஸ் டெர்மினேட் டெலீட் பண்ணும்போது, இதுல ஒரு ஆப்ஷன் கேட்கும். EBS இன்ஸ்டன்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டா ரூட் வாரி டெலீட் ஆயிடும். ஆமா நம்ம எஸ்ன்னு கொடுக்கும்போது, அந்த வால்யூமும் சேர்த்து டெலீட் ஆயிடும். இப்போ ஷட்டிங் டவுன். ஸோ எல்லா ஸ்டேட்டுமே ஃபர்ஸ்ட் நம்ம பெண்டிங் ஸ்டேட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நீங்க திருப்பி இன்ஸ்டன்ஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, பெண்டிங் ஸ்டேட் போயிட்டு ரன்னிங் ஸ்டேட் வரும். அப்புறம் ஸ்டாப்பிங் ஸ்டேட்டு, டெர்மினேட்டிங் பண்ணும்போது ஷட் டவுன் ஸ்டேட்டு. இப்போ ஷட் டவுன் ஆனோனா டெர்மினேட்டட் அப்படின்ற ஒரு மெசேஜ் வரும். ஸோ எல்லா ஸ்டேட்டையும் நம்ம கவர் பண்றதுக்காக தான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, டெர்மினேட்டட் அப்படின்ற ஸ்டேட் இங்கேயும் இருக்கு. இங்க ரெட் கலர்ல டெர்மினேஷன். கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்டன்ஸ் இங்க இருக்காது. ஓகேங்களா? இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணும்போது கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். பட் ஆஃப்டர் ஃபியூ ஹவர்ஸ் வந்து அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து இங்க இருக்காது. இப்போ நான் சொன்ன ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ பார்ப்போம். இங்க ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் இந்த சேவிங்ஸ் பிளான். ஸோ நீங்க ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா, பர்ச்சேஸ் ரிசர்வ்டு இன்ஸ்டன்ஸ்னு குடுத்துட்டு, இதுல வந்து நீங்க என்ன மாரி கேட்டகரி என்ன சூஸ் பண்ணிட்டு, என்ன டெர்ம் 1 மந்த்தா, 2 மந்த்தா, என்ன பேமெண்ட் அப்ஃப்ரண்ட்டா, பார்ஷியல் பேமெண்ட்டா அப்படின்னு. இத பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீங்க புதுசா EC2 கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு பில்லிங்கே வராது. இது நீங்க ஆல்ரெடி அ எதுக்கு லினக்ஸ் இன்ஸ்டன்ஸ்க்கு பே பண்ணிட்டீங்க அப்ஃப்ரண்ட். ஸோ உங்களுக்கு வந்து மந்த்லி பில் வந்து வராது. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இத கேன்சல் பண்றேன். ஏன்னா நம்ம வந்து இப்போ ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எதுவும் வாங்க போறது கிடையாது. கைஸ் இப்போ நீங்க வந்து EC2னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்ஸ்டன்ஸ் டைப், ஸ்பாட், இன்ஸ்டன்ஸ் ரிசர்வ்னா என்ன புரிஞ்சிருக்கும். நீங்க AMS நான் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணிட்டேன்னா, உங்களோட இன்ஸ்டன்ஸ டெலீட் பண்றதுக்கு முன்னாடி நான் AMI எடுத்திருக்கணும். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆக்ஷன்ஸ் போயிட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இது AMI எடுக்கணும் அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் செட்டிங்ஸ் போயிட்டு, நீங்க வந்து கிரியேட் அன் AMI அப்படின்னு இருக்கும். சாரி கிரியேட் அன் இமேஜ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் இமேஜ்ன்னு குடுத்து நீங்க ஒரு பேர் குடுத்ததுக்கப்புறம், இந்த இமேஜ் உங்களோட AMIல அவைலபிளா இருக்கும். நீங்க அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, எல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இந்த AMI யாருக்குன்னா நீங்க ஷேர் பண்றீங்கல்ல, அத வச்சு நீங்க வந்து புது சர்வர் கிரியேட் பண்றீங்கன்னா, நம்ம ஆட்டோமேஷன்ல அப்படிதான் பண்ணுவோம். எல்லாம் ஒரு அப்ளிகேஷனுக்கு ஜாவா என்னலாம் வேணுமோ இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஒரு AMI எடுத்து வச்சுப்போம் நம்மளோட அப்ளிகேஷனுக்கு. அந்த AMI தான் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்க போயிட்டு இமேஜ் போயிட்டு கிரியேட் இமேஜ்ன்னு குடுத்து ஒரு AMIய நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேங்களா? அது இல்லாம நீங்க வந்து இப்ப EBS வால்யூம்ஸ்ல போயிட்டு, ஸோ மேபி அந்த வால்யூம் டெலீட் ஆயிருக்கலாம் இப்போ. ஸோ இந்த ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு அந்த டிட்டாச் வால்யூம் இந்த மாரி இருக்கு இல்லையா? அந்த கிரியேட் ஸ்னாப்ஷாட்ன்னு குடுத்து அந்த வால்யூம வந்து நீங்க பேக்கப் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்க என்ன கீபேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னென்ன கீபேர் இருக்குன்றத வந்து கீபேர் செஷன்ல போயிட்டு நீங்க செக் பண்ணிட்டீங்கன்னா, இப்ப நான் நெறைய கீபேர் ஜெனரேட் பண்ணணும். நான் கடைசியா ஜெனரேட் பண்ண கீபேர் இதுதான். ஓகேங்களா? ஸோ இதோட பாஸ்வேர்ட் எனக்கு இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து அத வந்து ஆ பெம் கீ வந்து திருப்பி நான் டவுன்லோட் பண்ணணும். இல்லாட்டி ஆக் திருப்பி வந்து இம்போர்ட் கீப்பர் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இல்லாட்டி வந்து கிரியேட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்து அகைன் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா, அந்த பெம் கீ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா?
ஸோ நம்ம லோட் பேலன்சஸ், ஆட்டோ ஸ்கேனிங் நம்ம அப்புறம் ஃபர்தர் வீடியோஸில் பார்ப்போம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஈஸி டு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து க்ளவுடில் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்கணும்னா ஈஸி டு, அதாவது அமேசானை பொறுத்த வரைக்கும் ஈஸி டு, பட் அஜூரை பொறுத்த வரைக்கும் அஜூர் விஎம். பட் ஒரு விஎம்ஐ நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணணும் அப்படின்னா நான் இதை சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் போய் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் இருந்தால் வந்து எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் நான் போடுற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை.